ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் ஆஃபியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாகவும் இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த ஆஃபியோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹாய். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா இல்லையோ, எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்றைக்கி ஒரு களத்தில் இறங்கியிருக்கேன். ஸோ இறங்கின மாதிரியே வேலையை முடிச்சிட்டேன். ஸோ அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கூட சூப்பரான ஒரு பேன் கேக் ரெசிபி. நிச்சயமாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோ எண்டிங் வரைக்கும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே லாங் வீடியோவில் குக்கிங் வீடியோ வந்து கடைசியாக தான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் உல்ட்டாவாக ஃபஸ்ட்லேயே ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு குட்டீஸ் வந்து பேன் கேக் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு முதல்ல இதை பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா அடுத்தடுத்து ஒர்க்கு கிச்சனில் தான் இருக்குது. ஸோ கிச்சனில் நிறைய க்ளீன் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்கிறதுனால முதல்ல அவங்களுக்கு பேன் கேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். பேன் கேக் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்டில் ஒரு ஐஃபை போட்டுக்கோங்க. பிடிக்கவே பிடிக்காதுன்றவங்க ஏன்னா ரீசன்றதையுமே சொல்லிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லைன்றவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு குயிக்கான ஈஸியான பேன் கேக் செய்யலாமா? நல்லா கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை, சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். வெனிலா எசன்ஸ் இல்லைன்றவங்க ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை, சர்க்கரை, வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்து முட்டையில் நுர வர வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் ஜலிச்ச மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பால் வந்து 3/4 கப். இவ்வளோ தான் அளவுகள். நான் வந்து காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். ஸோ காய்ச்சாத பால் 3/4 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு தோசை தவாவில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயோ இல்லை நெய்யோ க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் திருப்பி போடணும். அதுக்கு முன்னாடி திருப்பி போடாதீங்க. இவ்வளோ தாங்க பேன் கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். இவ்வளோ தாங்க பேன் கேக். ஆனால் இது கூட ஒரு சூப்பரான ஹைலைட்டானது சேர்த்து சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பேன் கேக்கோட ஹனி சிரப், சாக்கோ சிரப், மில்க் மெய்ட்லாம் சேர்த்து தான் சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களை கேட்கும் போது இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. அண்ட் செஞ்சுட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்றதுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ் பேன் கேக் கேட்டிருக்காங்களா? நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நிறைய இந்த மலைக்கு வந்து வுட்டன் ஐட்டம்ஸ்லாம் ஃபங்கஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டீப் க்ளீனிங் எனக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பெரிய ஒர்க்கு. அந்த ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பெரிய ஒர்க் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது. இதுவே வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன வேலையாக கூட நம்மளுக்கு செய்கிறதுக்கு டயர்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த மணி பிளான்ட் இருக்க பாட்டிலெல்லாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை சேஞ்ச் பண்ணிடலாம், அப்படியே இலையும் கழுவிடலாம் அப்படின்ட்டு முதல்ல இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் நீங்கள் அங்கங்கே மணி பிளான்ட் பார்க்கலாம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில் தான் இருக்கும். எதுவுமே மண்ணில் இருக்கிறது கிடையாது. அப்புறம் எப்படி உங்களுக்கு மணி பிளான்ட் கிடச்சிது அப்படின்னா, பக்கத்து வீட்டில் மண்ணில் வச்சுருந்தாங்க மணி பிளான்ட். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு இப்போ வரைக்குமே நான் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வரைக்குமே இது எனக்கு நல்லாயிருக்கு. இத்தனைக்கும் நம்ம வீட்டில் அந்தளவுக்கு வெளிச்சம் கூட இருக்காது. அப்படி இருந்துமே நான் தண்ணியில் இந்த மணி பிளான்ட் வைக்கும்போதும் இலையும் வந்து நல்லா வளருது. மண்ணில் வைக்கும்போதும் வேகமாக வளரும். தண்ணியில் வைக்கும்போதும் கொஞ்சம் நாள் எடுக்கும். ரொம்ப நாள் கழித்து தான் ஒரு இலை வரும். ஆனால் ஒரு இலை புதுசாக வரும்போதும் மனசுக்குள்ளே இருக்க ஒரு சந்தோஷம் அதை எப்படின்னே சொல்ல முடியல. கண்டிப்பாக வந்து இந்த செடி, பிளான்ட் மேலே ரொம்ப லவ்வாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற வர்றது என்னன்றது புரியும். மணி பிளான்ட் வைக்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கங்கே நிறைய இருக்கணும்னு ஆசை. ஆனால் தண்ணியில் இருக்கிறத விட எனக்கு மண்ணில் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை பற்றியான சரியான ஒரு ஐடியாவும் எனக்கு கிடையாது. 2வது நம்ம சொன்ன மாதிரி வீட்டில் அவ்வளோ வெளிச்சம் இல்லாததுனால நான் அதை ட்ரை பண்ணல. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் மணி பிளான்ட் வந்து மண்ணில் தான் இருந்துச்சு. அது அந்தளவுக்கு வரல. ஒன்று வந்து ஒரு மாதிரி ஆகும்போதும் அழுகி போகும்போதும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் சின்ன சின்ன விஷயம் வந்து பார்த்து பண்ணுவேன். ஆனால் பார்த்து பண்ணுறது ஏதாவது ஒன்று சொதப்பிச்சு அப்படின்னா மனசு வந்து தாங்காது. அதனால் வந்து சரி ஓகே மண் பக்கம் போ வேணாம், தண்ணியிலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தண்ணியில் வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த மாதிரி எப்போவாது தான் வந்து அழுகி போகும். ஆனால் இந்த மாதிரி அழுகி போனால் கூட நான் விட்டுருவேன் அப்படியே. நானாக வந்து கிள்ளி போட மாட்டேன். இந்த தடவை மனசே இல்லாமல் கிள்ளியிருக்கேன். ஸோ மணி பிளான்ட் யாராவது வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் செஞ்ச காரியம் சரியா தவறான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். எனக்கு அது கிள்ளும்போதுமே ஒரு மாதிரி வலிச்சுது. நம்மள மாதிரி அதுவும் ஒரு உயிர் தானே! என்னன்னு தெரியல மனசே இல்லாமல் ஆனால் கிள்ளிட்டேன் ஒரு வேகத்தில்.
கிள்ளுன பெயினோட அது கூடவே சேர்ந்து இது இப்போ இது வளருமா வளராதா இல்லை ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடுமா இதுக்கப்புறம் அப்படின்ற பயம் உள்ளே ஓடிட்டே இருக்குது. இப்போ வரைக்குமே அப்படி தான் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த குட்டி பாட்டிலில் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போதும். கண்ணுக்கு அப்படியே உள்ளங்கையிலே வச்சுக்கலாம் போல இருந்தது. நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட்க்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அதே மாரி எடுத்த இடத்துலயே எல்லாமே வச்சுட்டேன். தண்ணிய ஃபில் பண்ணிட்டு இது வந்து எனக்கு டெய்லி ரொட்டீன், வீக்லி ரொட்டீன் அப்படிலாம் கிடையாது. எப்போ தண்ணி குறையுதோ அப்போ தான் மாத்துவேன். இந்த வாரத்துக்கு ஒரு தடவ மாத்துறது, 2 நாளைக்கு ஒரு தடவ மாத்துறது அப்படிலாம் இல்லப்பா. எப்போ தண்ணி குறையுதோ அப்போ தான் வந்து அத மாத்துவேன். நம்ம அத பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அதனால உடனே தெரிஞ்சிரும். ஆனா ஏதாவது ஒண்ணுத்துல குறைஞ்சிச்சு அப்படின்னா நான் எல்லாத்துலயும் மாத்தி விட்டுருவேன். வீட்டுக்குள்ளேயும் வேற ஒண்ணும் இல்ல. சுத்தி சுத்தி இதே பார்க்குற மாரி தான் இருக்கும். அதனால வந்து டெய்லி வந்து வாட்சா விட்டுட்டே தான் இருப்பேன். கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா கையோட மாத்திருவேன். சந்திரமுகி படத்துல வடிவேல் சார் சொல்லுவார்ல, "இந்த கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கே" அப்படின்னு. அந்த மாரி இந்த ஃபங்கஸ் எல்லாம் பார்த்ததுமே, எனக்கு அப்படியே ஒரு பக்கம் கிறுகிறுன்னு கேர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஏதாவது ஒண்ணுத்துல மட்டும் இருக்குது அப்படின்னா பரவால்ல. வீட்ல எல்லா இடத்துலயுமே வந்து இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் என்ன கிளீன் பண்ண முடியுமோ இன்னைக்கு எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன். டோர், விண்டோ இதெல்லாம் இன்னொரு நாள் எடுத்து தொடச்சு விடணும் ஃபுல்லா. அது நம்ம சும்மா தண்ணீலலாம் தொடச்சா பத்தாது. அதுக்கு ஏதாவது ஒரு கிரீஸ் ஆயில் எதுவும் இருக்காமே, ஸோ அத வாங்கி தேய்ச்சு கிளீன் பண்ணலான்ற ஒரு ஐடியால இருக்கேன். இப்போதைக்கு இந்த மாரி வந்து தேவையான ஐட்டம்ஸ மட்டும் உடனே எடுத்து கிளீன் பண்ணலான்னு எடுத்துட்டேன். பருப்பு கடையிற மத்து நான் வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து மத்துல கடைய மாட்டேன். ஒன்லி கீரைக்கு மட்டும் தான் கடைவேன். இப்போ நான் கீரை கொஞ்சம் அவ்வளவா செய்றதில்லனால மத்த அப்படியே விட்டுட்டேன். உண்மைய சொல்லப்போனா மத்து வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். கீரை கடைய யூஸ் பண்ணலனாலுமே இந்த இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு எனக்கு மத்து தான் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ட்டா இருக்கும். அதனால அதுதான் எடுத்து அவசரத்துக்கு தட்டுவேன். ஆனா அதில இப்படி ஃபங்கஸ் வந்தது பார்த்ததுமே எனக்கு ஒரு மாரி பகீர்னு ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எப்பவுமே வருஷம் வருஷம் வரும் அப்படின்னா கொஞ்சம் மனசு தேத்திப்பேன். ஆனா இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் உண்மைய சொல்ல போனோம்னா. இதுவரைக்கும் நான் மத்துல வந்து ஃபங்கஸ் வந்து பார்த்ததே இல்ல. வீட்ல இருக்க எல்லா வுட் ஐட்டம்ஸ்லயுமே வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஏன் எதுக்குன்னு தெரியல. வுட் ஐட்டம்ஸ்ல மட்டும் கிடையாது. உங்களுக்கு இன்னும் போக போக வீடியோல உங்களுக்கு புரியும். எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. சரி இத கையோட கிளீன் பண்ணிடலான்ட்டு சுடு தண்ணி வச்சிருக்கேன். சுடு தண்ணி வச்சு எல்லாத்தையுமே போட்டுட்டு அது கூட உப்பு, லெமன் பிழிஞ்சு விட்டீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் கிளீன் பண்ணிங்கன்னா எல்லாமே பக்காவா வந்துரும். இந்த லெமன் வந்து நெறைய பேர் கட் பண்ணும்போதும் அப்படியே எடுத்து கட் பண்ணிடுவாங்க. அத ஒரு தடவ நல்லா உள்ளங்கையில வந்து தேய்ச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த பக்கம் முனையில ஒரு காம்பு மாரி இருக்குல்ல, அது ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணக்கூடாது. சென்டரா நீங்க கட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஜூஸ் வரும். அதுக்கப்புறமா நீங்க வந்து பிழியும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பிழியணும்லாம் கிடையாது. சும்மா உங்க விரல்ல நசுக்கு நசுக்குனீங்கனாலே அப்படியே சாறு அழகா வந்துரும். உடன் சீப்புலாம் டெய்லி யூஸ் பண்ணுற சீப்பு தான். ஆனா, அதுலயுமே வந்து வந்திருக்கு. நானுமே வந்து டெய்லி ஒரு ப்ரஷ் வச்சு தட்டி விட்டுட்டே தான் இருந்தேன். ஆனா, அடுத்த நாள் வந்து பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுருச்சு. கிளீன் பண்ண ஸோ வந்துட்டே இருந்தது. அதனால இது வேலைக்காவாது நம்ம சுடு தண்ணி போட்டுட்டு லெமன் பிழிஞ்சு பண்ணுற வேலைய நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மொத்தத்தையும் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். இந்த மாரி உப்பு சேர்த்து இது கூட நீங்க லெமன் சேர்த்து பண்ணும்போதும் சூப்பரா வந்து கிளீன் ஆயிடும். உங்களுக்கு நான் தேய்க்கும்போதுமே தெரியும் பாருங்க. உங்களுக்கு வேணும்னா இது கூட வந்து நீங்க பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து உப்பும், லெமன் மட்டும் தான் வச்சு தேய்ச்சிருக்கேன். இதுக்கே வந்து எனக்கு நல்லாவே கிளீன் ஆயிடுச்சு. இதே மாரி எல்லாத்துலயுமே வந்து இந்த லெமனாலேயே தேய்ச்சு ஒரு சைடு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் நார் கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கும். ஏன்னா, இப்பலாம் கடையில தேங்காய் பத்தன்னு கேட்டாலே குடுக்குறது கிடையாது. கேட்டா முழு தேங்காய் தான். அதனால நம்ம தான் வீட்ல வந்து உடைக்கிறதுனால, அந்த தேங்காயோட குடுமி இருக்குல்ல, ஸோ அத வந்து இந்த மாரி டைம்ல ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் தேங்காய் நார்ல தான் யூஸ் பண்ணணுமா? ஸ்டீல் ஸ்க்ரப்ல யூஸ் பண்ணக்கூடாதா? அப்படின்னா, வுட்டன் ஐட்டம்ஸ்க்கு நீங்க ஸ்டீல் ஸ்க்ரப் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாரி தேங்காய் நார் போடுறதே பெட்டர். எல்லார் வீட்லயும் இருக்கு இல்லையா தேங்காய் நாரு? இன்னும் சொல்லப்போனா ஊர்லலாம் இந்த மாரி பாத்திரம் கழுவுறதுக்கே ஃபுல்லா தேங்காய் நார் வச்சு தான் கழுவிட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் நாங்க தேங்காய் நார்ல தான் பாத்திரம்லாம் கழுவிட்டுருக்கோம் அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நானுமே ஒரு சில ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் நார்ல இந்த விம் லிக்விட் ஜெல் வச்சுட்டு, இது மாரி எல்லா வுட்டன் ஐட்டம்ஸையும் நீங்க கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது ஹாட் வாட்டரோ இல்ல நார்மல் வாட்டரோ அதில வாஷ் பண்ணிட்டு, நீங்க வெயில்ல காய வச்சீங்க அப்படின்னா, புதுசா வாங்கும்போது எப்படி இருக்குமோ, அதே மாரி தான் சும்மா பளபளன்னு சூப்பரா இருக்கும். இதுதான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, ஃபங்கஸ் வர்றப்பலாம் நான் இப்படி தான் கிளீன் பண்ணிட்டுருப்பேன் அப்படிலாம் கிடையாது. நார்மலாவே வுட் ஐட்டம்ஸ் வந்து நான் இந்த மாரி தான் கிளீன் பண்ணுவேன். ஏன்னா சீப்பெல்லாம் வந்து நான் அடிக்கடி கிளீன் பண்ணுவேன். அப்போலாம் வந்து இத மாரி தான் ஹாட் வாட்டர், உப்பு, லெமன் வச்சு தான் வந்து கிளீன் பண்ணுவேன். அதேமாரி சாப்பிங் போர்டு வந்து கண்டிப்பா வந்து இதே மாரி தான் கிளீன் பண்ணுவேன். சும்மா நார்மலா வந்து விம் லிக்விட் ஜெல் வச்சு கிளீன் பண்ண மாட்டேன். எடுத்ததுமே ஹாட் வாட்டர் வச்சுட்டு, அது கூட உப்பு இல்ல லெமன் இத வச்சு தான் நான் கிளீன் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாரி மழைக்கு ஃபங்கஸ் வர்றது இதானே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நம்ம எப்படி பண்ணுவோமோ வழக்கமா, அதையே பண்ணுவோம் தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு வேள நல்லா கிளீன் ஆகல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்து பண்ணியிருப்பேன்.
வுட் ஐட்டம்ஸ்லாம் ஃபங்கஸ் வர்றது என்ன பெரிய விஷயம்? ஏன்னா வுட்டுனாலே வரும் அப்படின்றத கேள்விப்பட்டுருக்கோம். ஆனா இந்த மாரி உப்பு ஜார், போலி ஜார்ல வந்து பார்த்துருக்கீங்களா? நான் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனா இது எப்போ நான் பார்த்தேனோ, அதுக்கப்புறம் இது க்ளீன் பண்ற வரைக்கும் இதில எதுவுமே போட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உப்பும் புளியும் நான் போட்டே வைக்கல. க்ளீன் பண்ணணும்னு நெனச்சேன். இத என்னைக்கோ க்ளீன் பண்ணியிருக்கலாம். சரி கையோட மொத்தமா பண்ணும்போது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டேன். வழக்கமா நம்ம எல்லாருமே ஒண்ணு காலியானதுக்கு அப்புறமா தான் நம்ம வாஷ் பண்ணுவோம். அது இருக்கும்போதுமே வாஷ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம்ல. வேணும்னா துணியால வந்து தொடச்சி வச்சுப்போம். நான் அந்த மாரி எப்போலாம் ரீஃபில் பண்றேனோ, அதுக்கு முன்னாடி வந்து வாஷ் பண்ணுவேன். இதில என்ன ஒரு பெரிய கடுப்பு அப்டின்னா, நான் அடுப்பு பக்கத்திலேயே தான் இத வச்சிருப்பேனா, ஸோ அங்க சமைக்கும்போதும் ஏதாவது தெறிக்குது, படுது அப்டின்னா, அது மேல கண்டிப்பா படும். படுற மாரி தான் பக்கத்திலேயே இருக்கும். அந்த டைம்லலாம் அடிக்கடி எடுத்து வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு துணி வச்சு தான் வந்து தொடச்சிட்டுருப்பேன். தொடச்சாலும் எண்ணெய் பிசுறு இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு போகாது. பார்க்க வந்து அசிங்கமா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, அதுக்காக நெனச்ச டைம்லலாம் வந்து கழுவிட்டுருக்க முடியாதுல்ல. அது காலியானதுக்கு அப்புறம் தான் வந்து கழுவ முடியும். அதனால நான் எப்போ காலியாகுதோ, அடுத்து ரீஃபில் பண்ணி வைக்கும்போது ஒரு தடவ வாஷ் பண்ணி தான் வைப்பேன். இந்த தடவ ஒரு மாதிரி இருந்துச்சு. அது பார்க்கவே வந்து அதான் இப்ப காமிச்சேன்ல, இத விட இன்னும் கூட மோசமா இருந்தது. அந்த டைம்ல நான் அடிக்கடி துணி வச்சு தொடச்சு விட்டுட்டே இருந்தேன். நான் தப்பு பண்ணிட்டேன். அப்பவே கழுவி வச்சிருந்தோம் அப்டின்னா வந்திருக்காது போல. சரி இப்ப தான் அதுக்கு கழுவுறதுக்கு நேரம் வந்திருக்கு. அதனால இதுவும் வந்து தேய்ச்சு கழுவிட்டேன். இதுக்கெல்லாம் பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்லங்க. நார்மலா நம்ம எப்படி பாத்திரம் கழுவுவோமோ அந்த மாரி தான். இதுக்கு வந்து நான் ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுப்பு பக்கத்திலேயே பிளான்ட்ஸ் வைக்கிறதுனால ரியல் பிளான்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வைக்க முடியாது. ஏன்னா வெளிச்சம் இல்லாததுனால. அதனால ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் தான் வந்து வச்சிருக்கேன். மீஷோல வாங்குனது தான் செட் ஆஃப் 4ன்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் இருக்கும். 1 இயர்க்கு முன்னாடியே வாங்குனேன். ஆனா இப்ப வந்து செட் ஆஃப் 8லாம் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்குலாம் சூப்பரா இருக்கு. தங்கச்சி கூட இப்போ வாங்கியிருக்கா. ஸோ இதோட லிங்க் வேணும்னா கேளுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு மாரிலாம் அடுப்பு வந்து நான் கழுவுறதே கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் போயிடுச்சு இல்லையா? அதனால வந்து அடுப்ப தூக்கிலாம் ஃபர்ஸ்ட்டு மாரி கழுவ முடியாது. நான் தொடச்சு தான் எடுத்துட்டுருக்கேன். கவுண்டர் டாப்பும் வந்து நார்மலா கழுவி விடுறோம் அப்படின்னா, இந்த மூலையில வந்து தண்ணி வந்து தேங்கிடும். கொஞ்சமாவது தேங்கிடும். இதே இடத்துல தானே உப்பு ஜாரும், புளி ஜாரும் இருக்கு. ஸோ அந்த இடமும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதையுமே கையோட வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து நீங்க எல்லாருமே வழக்கமா எல்லார் வீட்ல எப்படி பண்ணுவீங்களோ, அந்த மாரி தான். இதுக்கு நான் ஸ்பெஷலா எதுவுமே பண்ணல. சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கண்டிப்பா வந்து நீங்க யூஸ்ஃபுல்லா சொல்லுவீங்கன்னு நெனச்சு தான் கேட்குறேன். எனக்கு ஒரு நல்ல கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் தேவைப்படுது. ஸோ எது வாங்கலாம்? என்ன பிராண்ட் வாங்கலான்னு இப்போ வரைக்குமே ஒரு கன்ஃப்யூஷன்ல தான் இருக்கு. ஸோ நீங்க யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்டின்னா, எந்த பிராண்ட் நல்லாயிருக்கு? இது நல்லாயிருக்கு, இது நல்லா இல்ல அப்டின்றத நீங்க கமெண்ட்ல சொன்னீங்க அப்டின்னா, எனக்கு கண்டிப்பா பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஊர்ல இருக்கிற அறிவாளி எல்லாம் நம்ம வீட்ல தான் இருக்கு அப்படின்ற மாரி, ஹஸ்பண்ட் ஒரு முறை என்ன பண்ணாருன்னா, வீட்ல நெறைய எறும்பு இருந்துச்சு. இந்த எறும்புக்கு எறும்பு பொடி போட்டு விட்டாலே போயிட போது. ஆனா, அது ஒரு வாட்டர் பாட்டில்ல எறும்பு பொடி போட்டு தண்ணி ஊத்தி இந்த கொலினோட ஸ்ப்ரே இருக்கு பார்த்தீங்களா, அத தூக்கி மாட்டிட்டு அதில தான் ஸ்ப்ரே அடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தாரு. ஆனா, அது பண்ணவோ என்னவோ எறும்பு போயிடுச்சு தான். ஆனா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த மூடி இந்த கொலின் பாட்டில்ல போட்டதும் இது வேலையே செய்யல. அதனால இப்ப சின்ன பாட்டில் எடுக்கிற மாரி ஆயிடுச்சு. இந்த பாட்டில்ல இப்ப ஸ்ப்ரே பண்ணிட்டு, இது காலியானதுக்கப்புறம் பெரிய பாட்டில்ல இருக்கிறத எடுத்து இதில ஊத்தணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்க யாராவது புதுசா கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க. ஸோ கிச்சன் ஐட்டம்ஸ் பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும், அதேமாரி இல்ல இப்ப தான் புதுசா மிக்ஸி வாங்கலான்னு ஐடியால இருக்கேன் அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த ஒயிட் கலர் மிக்ஸி பக்கம் மட்டும் போயிடவே போயிடாதீங்க. கிளீன் பண்றதும் சரி, மெயின்டெயின் பண்றதும் சரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கலர்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும்பா. இந்த கலர் தான் அப்படிலாம் கிடையாது. எல்லா கலர்ஸுமே ரொம்ப பிடிக்கும். இந்த மிக்ஸில வந்து இந்த ஒயிட் அண்ட் பர்பிளா இருக்கவும் ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால வந்த புதுசுல அடிக்கடி தொடச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா துடைக்க அடுத்த நாள் அழுக்கு ஆயிட்டே இருக்கும். நம்ம ஜூஸ்லாம் போடுறோம் இல்லையா? ஸோ அந்த டைம்லலாம் வந்து ரொம்ப அழுக்காயிட்டே இருந்துச்சு. ஒரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, ச்சீ போன்னு அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் துடைக்கிறதே விட்டுட்டேன். நீ எப்படி துடைச்சாலும் உனக்கு அழுக்கு ஆயிட்டே தானே இருக்க போறேன்னு சொல்லிட்டு துடைக்கிறதே ஒரு பக்கம் விட்டுட்டேன். இப்ப கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே மிக்ஸி வைக்கிறதுனால, எப்படி வந்து ஜார்லலாம் வந்து அந்த எண்ணெய் பிசுறு பட்டுச்சோ, குழம்புலாம் பட்டுச்சோ, அது மாரி இதுலயுமே வந்து அந்த மாரி ஆயிடுச்சு. சரி இதையுமே கிளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா இந்த மிக்ஸியில இப்போ உள்ள நடுவுல இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் அப்படியே அட்டை மாரி இருக்கும். இவ்ளோ பள்ளலாம் இருக்கவே இருக்காது. நான் ஒரு ஸ்பெஷல் லிக்விட் வச்சு தான் வந்து கிளீன் பண்ணேன். கொலினாலலாம் சத்தியமா கிடையவே கிடையாது. நான் என்ன வச்சு கிளீன் பண்ணேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆனா அத வச்சு கிளீன் பண்ணதும் பக்காவா போயிடுச்சு. என்னால இது ஃபுல் ஆர்கனைஸ் பண்றத வீடியோ எடுக்க முடியல. ஸோ கவுண்டர் டாப் வந்து கிளீன் பண்ணிட்டு, எல்லாமே இடம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து கேஸ் ஸ்டவ் பக்கத்தில வந்து இந்த மிக்ஸி வைக்காதீங்க நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் சொல்லி எப்படி கேட்காம இருக்க முடியும்? ஸோ அவங்க சொன்னதுனால கொஞ்சம் அத தள்ளி வச்சிருக்கேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலயே சொல்லியிருப்பேன். 24 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்களுக்கு குழந்தை பொறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற ஃபங்ஷன் இருக்கனால, சரி ஏதாச்சும் வாங்கணுன்றதுக்காக தான் சரவணா ஸ்டோர் போலான்னு இருக்கேன். அதனால தான் வந்து வேக வேகமா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டேன். ஆர்கனைஸ் பண்றத வீடியோ எடுக்க முடியல.
எங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆகியுமே குழந்தை இல்ல. ஸோ குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன். போற இடம்லாம் அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு இந்த 24 வருஷத்த வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஸோ கிடைச்சாலும் சந்தோஷமா இருக்கணும். கிடைக்கலனாலும் சந்தோஷமா இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வீட்ல ஃபர்ஸ்ட்டு இல்லாம நீங்க 2 பேரும் ஒரு குழந்தையா இருந்தீங்கனாலே, உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கவே இருக்காது. நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்க லைஃப்ப ரன் பண்ணுங்க. நான் ஏன் இப்படி சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா, இப்ப நீங்க போற இடம், வர இடம்லாம் உங்கள ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க. உங்களுக்கு குழந்தை இல்லன்ற பெயின் உங்களுக்கு அதிகமா இருக்கிறத விட, மத்தவங்க கேட்குற கேள்விகள் தான் வந்து உங்களுக்கு அதிகமா வலிக்கும். ஸோ நான் எங்க அண்ணன்கிட்ட இந்த 24 வருஷம் எப்படி ரன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொன்ன ஒரே வார்த்தை, "மத்தவங்க சொல்ற எதையுமே நான் காதுல கேட்டுக்க மாட்டேன், காதுல வாங்கிக்க மாட்டேன்" அப்படின்னு. ஸோ நம்ம தலைவர் சொல்ற மாரி ஒரு 3 தவள மலை ஏறும்போது, ஒரு தவள பாதியிலே வந்துருமா, இன்னொரு தவள நடுவுல போயிட்டு மறுபடியும் கீழ வந்துரும். ஒரே ஒரு தவள மட்டும் ரீச் ஆயிட்டு அச்சீவ் பண்ணிடும். ஏன் பார்த்தீங்கன்னா, அந்த தவளைக்கு காது கேட்காது. ஸோ இந்த உலகத்துல வாழும்போது ஒரு சில விஷயத்துக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். ஒரு சில விஷயத்துக்காக ஸ்டெப் எடுக்கிறோம்னா, காது கேட்காம வாழ்றது தான் பெஸ்ட். நான் என்ன சொல்ல வரேன்றது கண்டிப்பா வந்து நெறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இன்னுமே வந்து வீக்கா இல்லாம நல்லா போல்டா இருங்க. அதேமாரி நம்மள சுத்தி உள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம வெத்தல பாக்குல சுண்ணாம்பையும் பாக்கும் தடவி வச்சு அவங்க வாயில வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் மென்னுட்டாங்கன்றதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது, துப்பிட்டாங்கன்றதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. வாயில இருக்கும்போது ஒண்ணு மெல்ல தான் செய்யணும், இல்ல துப்ப தான் செய்யணும். இதுக்காக நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கொஞ்சம் ஓவரா போயிட்டேன்னு நெனைக்கிறேன். ஓவரா போயிட்டா மன்னிச்சுக்கோங்க. இது வந்து அடுத்த நாள் தான் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே. ஸோ எது எது காய வைக்கணுமோ அது அது மாடியில காய வைக்க வந்துட்டேன். அதேமாரி அந்த வுட்டன் ஸ்பூன்லாம் வந்து முன்னாடி ஒரு நாள் காய வச்சுட்டேன். அடுத்த நாளும் ஒரு நாள் காய வச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே காய வைக்கும்போது நல்ல வேளைங்க நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் மழை வேற வந்துச்சு. சரி அடுத்த நாள் நல்ல வெயிலுன்றதுனால எல்லாமே மறுபடியும் வந்து காய வைக்க வந்துட்டேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா, நான் வுட் ஐட்டம்ஸ்ல வந்து இன்னும் 2 உண்டியல் வச்சிருக்கேன். அது வந்து ஃபங்கஸ் வரவே இல்ல. ஏன் எதுக்குன்னு தெரியவே இல்ல. அதுக்கப்புறம் இந்த வெல்கம் டூ அவர் ஹோம்ல இதுலயுமே வந்து பயங்கரமா இருந்துச்சு. இத ஏதாவது நான் கிளீன் பண்ணலான்ட்டு நைட் எடுக்கும்போது ஹஸ்பண்ட் சொன்னாரு, "இத நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல. மேல மாடியில காய வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்படி தட்டி விட்டாலே போயிடும்னாரு." அதே மாரி காஞ்சதுக்கப்புறம் எடுத்து தட்டுனதும் போயிடுச்சுங்க. நல்ல வேளை நான் தண்ணி போட்டு துடைக்கலான்னு இருந்தேன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் லாங் வீடியோ கமிங் சாட்டர்டே வரும். டெய்லி வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க.